பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் தபித்தாள் என்ற பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவள் சரீரத்தில் மரணத்துக்கு ஏதுவான வியாதி இருந்து அவள் மரித்து போனால் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டு அறையில் வைத்திருந்தார்கள். அந்த அம்மா பாருங்க, அநேக நற்கிரியையிலும் நன்மையும் செய்தவர்கள். அல்லேலூயா. பேதுரு அங்கே இருக்கிறார் என்று அறிந்து பேதுருவை வரவைத்து பேதுரு மேல் வீட்டு அறைக்கு ஏறி முழங்கால் படியிட்டு ஜெபித்த பொழுது, தபித்தாளே எழுந்திரு என்று சொன்ன வார்த்தையின் நிமித்தம் அவள் எழுந்திருந்தாள். ஹல்லேலூயா. இன்னைக்கும் வாழ்க்கையில எழுந்திருக்க முடியாத சூழ்நிலை இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நாமல் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நம்மை எழுந்திருக்க பண்ணுவார். எந்த விஷயத்துல எழுந்திருக்க முடியல, எந்த வியாதியிலிருந்து வெளியே வர முடியல, ஒரு சூழ்நிலை பொல்லாத சூழ்நிலையிலிருந்து வெளியே வர முடியல என்று தவித்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிடுங்கள். கர்த்தருடைய கிருபை நம்மளை அனுதினமும் அண்டிக் கொண்டிருக்கோம். கர்த்தருடைய தயவால நாம எழுந்திருப்போம். கர்த்தர் நம்மை எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.